உங்களுக்கு வந்து ஆர்யாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ ப்ரொடியூசராக நல்லா பிடிச்சிருக்கா, நண்பராக பிடிச்சிருக்கா? ஆர்யாவையா? இல்லை, ரெண்டுமே தான். ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி. ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ரொடியூசராக இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும், நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது. அடிக்கடி கோச்சிப்பான். அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை, இது பாரு இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன், நீ நிஜமாலே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா. ஏன் என்னென்ன வேட்டையன் ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா, தெரியாத மச்சான் இவ்வளோ செலவு அப்படின்னா. நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா, எவ்வளோன்னா அதே செலவு, அதே 200 பேர், அதே இது. நான் உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டாருக்கு இவ்வளோ நீ செலவு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை மச்சா இது மாதிரி இதில் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கப்புறமா ரொம்ப சண்டை ஆகிடுச்சேன். டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் ஈஷாக்கு போயிடுவேன். உடனே ஃபோன் அடிப்பான், அங்கே அடிச்சுட்டு இல்லை சத்குருட்ட காசு வாங்கி கொடு அப்படின்வான். ஏய் அவுட் பேப்பராக காசு வாங்கி தர முடியும், நீ அங்கே தானே போகிற, எனக்கு காசு வாங்கி கொடுத்துட்டு போ, அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்வான். சரி மச்சா வந்து. ஸோ ப்ரொடியூசர் ஆகும் மாதிரி சண்டை வரும், நண்பனாக இருக்கும்போது எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ஜாலியாக.